சித்த வேதம் 59ஆம் நாள் தொடக்கம். ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 59ஆம் நாள் தொடக்கம். ஈஸ்வர சேவை செய்யாதவர்களை இந்துக்கள் என்று சொல்ல இடமுண்டோ? சொல்ல இடமில்லை. ஆனால் உலகத்தில் நானா மதங்கள் உண்டென்று சொல்வது பைத்தியக்காரத்தனமாகும். ஏனென்றால் மதங்கள் முதலியது யாதொன்றுமில்லை. அப்படி உண்டென்று சொன்னால் தானே ஒரு மதமல்லாமல் வேறு மதமில்லை. அந்த ஒரே மதத்திற்காகும் ஈஸ்வர மதம் என்று பெயர். அதனால் உலகத்தில் ஈஸ்வர மதமான ஏக மதம் அல்லாமல் வேறே மதம் இல்லை. இந்து மதம் என்பது இன்னு மதமாகும். இன்னு அதாவது இந்து என்பது சந்திரனாகும். மதம் என்பது ஸ்தாபனமாகும். எதையாகும் ஸ்தாபிக்க வேண்டியதென்றால் சந்திரனையாகும். சந்திரன் என்பது மனமாகும். அந்த மனமாகின்ற சந்திரனை ஈஸ்வரனாயிருக்கிற ஜீவனில் ஸ்தாபிப்பது, அதாவது நிறுத்துவது இந்து மதம். இவ்விதம் யாரொருவர் செய்கிறாரோ அவர் இந்து மதஸ்தராகும். அவ்விதம் அல்லாதவர் இந்து மதக்காரராகும், புத்த மதக்காரராகும், கிறிஸ்துவ மதக்காரராகும், முகமதிய மதக்காரராகும் என்று அபிமானிக்கிறதல்லாமல் மதத்தை பற்றிய யாதொரு அறிவும் உள்ளவர் அல்ல, யாதொரு மதஸ்தரும் அல்ல. அது எவ்விதமென்றால் இந்து மதக்காரர் என்று அபிமானித்து வருகின்றவரில் பட்டவரும் 72 அடி விலகி நிற்க வேண்டியவருமான நாயாடி என்கிற ஒரு ஜாதிக்காரர் உண்டு. அவருக்கு பொது ரஸ்தாவிலும் மற்றும் நடக்க விடாமல் மேல் பிரகாரம் தூர நிறுத்தி கஷ்டப்படுத்தி சர்க்கார் பாதையில் கூட நடக்க முடியாமல் வந்ததன் நிமித்தம் முகமது மதஸ்தர்கள் என்று அபிமானித்து வருகிறவருடன் சேர்ந்து பல கைத்தொழில்கள் செய்து உபஜீவனம் செய்து வருவதும் அவர் முகமதியர்கள் என்று அபிமானித்து வருகிறதும் செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு முகமது மதத்தை பற்றி யாதொரு அறிவும் இல்லை. அவர்களுக்கு முகமது மதத்தில் அதிகப்பட்டால் 3 வார்த்தைகள் தெரியும். அதாவது ஹல்லா, அல்லாஹி, பிஸ்மில்லா இவைகளாகும். இந்த வார்த்தைகளினுடைய பொருள்களாகட்டும், முகமது மதத்தை பற்றிய யாதொரு தத்துவத்தை ஆகட்டும் அறியாமல் மேல் சொன்ன வார்த்தைகளை மட்டும் உச்சரித்து கொண்டு நான் முகமதியனாகும் என்று அபிமானித்து நடக்கிறார்கள். இவ்விதத்தில்தான் எல்லா மதஸ்தர்களும் மதத்தினுடைய யாதொரு பொருளும் அறியாமல் நான் இந்து மதமாகும், புத்த மதமாகும், கிறிஸ்துவ மதமாகும், முகமதிய மதமாகும் அனுசரிக்கிறதென்று முன் சொன்ன நாயாடி அபிமானித்து நடக்கிறதல்லாமல் மதங்களை பற்றி யாதொரு தத்துவ போதமோ அறிவோ கிரகிக்கவோ அவருக்கு இருக்கவில்லை. உண்மையில் ஆலோசித்தால் இவ்வகை யாதொரு மதமும் இல்லாததாகும். எல்லாம் மேல் சொன்ன ஈஸ்வர மதமாகும். அவ்விதமுள்ள ஈஸ்வர மதத்தை அறியாமல் இருந்த ஒரு காலத்தில் புத்தர் என்கிற ஒரு மகான் உண்டாகியும் அவர் ஈஸ்வர மதத்தினுடைய தத்துவத்தை கிரகித்து ஈஸ்வர விசாரணை செய்ய வேண்டியதற்குள்ள உண்மை மார்க்கத்தை ஸ்தாபிக்கவும் செய்தார். அதற்கு அந்த மகான் ஒரு புரோகிதராக இருந்தார். புரோகிதராகிய புத்தர் என்கிற மகான் ஸ்தாபித்ததின் நிமித்தம் அதற்கு அவருடைய பெயரை அனுசரித்து
புத்த மதம் என்று பெயர் உண்டாயிற்று. அம்மகான் ஸ்தாபித்துள்ளது ஈஸ்வர மதமாகும், புத்த மதம் அல்ல. அம்மகானுடைய பெயர் புத்தர் என்பதாய் இருந்தது கொண்டும் இப்பொழுது அதற்கு புத்த மதம் என்று சொல்லி வருகிறது. ஆனால் அந்த மகானுக்கு புத்தர் என்றல்லாமல் சுக்கிரன் என்ற பெயர் இருந்திருந்தால் அவரால் ஸ்தாபிக்கப்பட்ட மதத்திற்கு என்ன மதம் என்றாகும் பெயர் சொல்லுவது? சுக்கிர மதம் என்றாகும். அப்பொழுது புத்த மதம் என்கிற ஒரு மதம் உண்டாகுமோ? இல்லை. இதே பிரகாரத்தில் தான் ஒரு காலத்தில் கிறிஸ்து என்கிற ஒரு மகான் உண்டாகியும் இன்னொரு காலத்தில் முகமது என்கிற ஒரு மகான் உண்டாகியும் அவர்களும் ஈஸ்வர விசாரணை செய்ய வேண்டியதற்குள்ள நியாயமான ஒரே மார்க்கத்தை ஸ்தாபித்தார்கள். அதுவும் மேல் சொன்ன ஈஸ்வர மதமாகவே இருந்தது. அவ்விதம் ஈஸ்வர மதத்தை ஸ்தாபிப்பதற்கு மேல் சொன்ன மகான்கள் ஓரோர் புரோகிதராய் தீர்ந்தார்கள். அந்த புரோகிதர்களாகிய கிறிஸ்து என்கிற மகானும் முகமது என்கிற மகானும் ஸ்தாபித்ததன் நிமித்தம் கிறிஸ்து மதம் என்றும் முகமது மதம் என்றும் பெயர்கள் உண்டாகியிருக்கின்றன. அம்மகான்களுடைய பெயர்களுக்கு அனுசரித்தாகும் அம்மதங்களுக்கும் தனித்தனியாக பெயர்கள் வர காரணம். கிறிஸ்து என்கிற மகானுக்கு ஜார்ஜ் என்றும் முகமது என்ற மகானுக்கு ஷேக்குட்டி என்றும் பெயர்கள் இருந்ததேயானால் அந்த மதங்களுக்கு இப்பொழுது என்னவாகும் பெயர்கள் சொல்ல வேண்டும்? ஜார்ஜ் மதம் என்றும் ஷேக்குட்டி மதம் என்றும் ஆகும். அப்பொழுது மேல் சொன்னதான மதங்கள் உண்டோ? இல்லை. ஆனால் மதங்களுக்கு எதை அனுசரித்து வித்தியாசமான பெயர்கள் உண்டாயின? குருநாதன்மார்களுடைய பெயர்களை அனுசரித்தாகும். ஆனால் குருநாதன்மார்களாகிய அந்த மகான்கள் எந்த மதத்தை ஸ்தாபித்திருக்கிறார்கள்? ஈஸ்வர மதத்தையே ஆகும். அப்பொழுது எத்தனை மதங்கள் இருக்கும்? ஈஸ்வர மதம் என்கிற ஒன்று மாத்திரம். ஆனால் ஈஸ்வர மதம் என்கிற ஒரே ஒரு மதமல்லாமல் வேறு யாதொரு மதமும் இல்லை. அப்படியுள்ள ஈஸ்வர மதத்தை இன்னதென்று அறியாமல் அநேக கட்டிடங்களை கட்டி வைத்து அவைகளுக்கு தேவாலயம் என்றும் சர்ச் அதாவது மாதா கோயில் என்றும் பள்ளி வாசல் என்றும் சொல்லிக்கொண்டு அவைகளில் சிலதில் பொம்மைகளை ஸ்தாபித்து அவைகளை ஈஸ்வரன் என்று சங்கல்பித்து அவ்விடங்களில் புத்தி இல்லாதவர்களாகி ஜீவ காருண்யமில்லாமல் கடூர குணமுடையவராய் நரபலி என்றும் அஸ்வபலி என்றும் அஜபலி என்றும் குக்குட பலி என்றும் மற்றும் சொல்லி மனிதர் என்றும் குதிரை என்றும் ஆடு என்றும் கோழி என்றும் அபிமானித்து வருபவர்களையும் மற்றும் பல ஜீவிகளையும் அறுத்து அதி கடினமான கொடூர செயல்களை செய்து கொண்டிருக்கும் காலங்களில் மேல் சொன்ன மகான்கள் உண்டாகியும் அவர்களுக்கு புத்தி சக்தி உண்டாயிருந்ததால் இதனுடைய உண்மையை ஆலோசித்து தெரிந்து உலகத்தில் மிகவும் திரேக பிரயாசை அனுபவித்தும் கஷ்டப்பட்டும் மேல் சொன்ன கொலைகள் தப்பிதம் என்றும் உண்மையான மார்க்கம் இன்னதாகும் என்றும் அதாவது உலகம் என்பது தன்னுடைய சக்தியிலிருந்து உண்டானதென்றும் அந்த சக்தியை தன்னில் தானே லயிக்க செய்ய வேண்டியதென்றும் அதாகும் உண்மை என்றும் மற்றவையெல்லாம் தவறுதலாகும் என்றும் அவர்கள் ஸ்தாபித்திருக்கிறார்கள். அதனால் உலகத்தில் எந்தெந்த மகான்கள் உண்டாயிருந்தார்களோ அவர்களெல்லாம் சொன்னது முன் சொன்ன ஒரே மார்க்கம்தானாகும். அந்த மார்க்கத்தையாகும் இப்பொழுது நாம் உமக்கு காண்பித்து கொடுத்திருப்பதாகும். இதாகும் உண்மை. அத்தியாயம் 20 முற்றிற்று. அத்தியாயம் 21 தொடக்கம். சுவாமி பிரம்மோபதேசமாகும் மோட்சம் கிடைப்பதற்கு வேண்டுமென்றும் அது மகா வாக்கியங்களாகிய சதுர் வாக்கியங்கள் அதாவது
4 சொற்கள் என்றும் உலகத்தில் சொல்லி வருகிறார்கள். 4ஆம் அத்தியாயத்தில் இதை கண்டிக்கவும், அதாவது மறுக்கவும் செய்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆனால் சதுர்வாக்கியங்களுடைய உண்மை என்னவென்று அருள் புரிய கேட்டுக்கொள்கிறேன். சதுர் வாக்கியங்கள் என்பது என்னென்னவாகும்? நன்று. நாளைக்கு தொடர்வோமா? ஆத்ம வணக்கம்.